படுத்திருந்த வேளையில் ஹalleluya அவள் மரித்திருந்தால் இன்று வரைக்கும், இது 87ஆம் ஆண்டு நடந்தது, இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு, இன்று வரைக்கும் என் சகோதரி சரியா தலை சீவ மாட்டாள், சரியா உடுத்த மாட்டாள், சரியா சாப்பிட மாட்டாள். பைத்தியக்காரி போலதான் என்னுடைய சகோதரி இருக்கிறாள். ஹalleluya இதே போல பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அஞ்ஞானியர்களுடைய உலகத்தை விட்டு நாங்கள் கிறிஸ்தவ உலகத்துக்கு வந்து இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஹalleluya ஒரு சிலருடைய காரியங்களிலே பாவம் செய்து பிரச்சனைக்கு உட்படுகிறவர்களும் உண்டு. சில பேருடைய காரியங்களிலே பாவம் இல்லாமல் பிரச்சனைக்கு உட்படுகிறவர்களும் உண்டு. ஹalleluya பாவத்தில் இருந்தவர்களை கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தூக்கி விட்டிருக்கிறார். ஹalleluya அதாவது வேதத்திலே நீங்கள் பார்க்கின்ற வேளையிலே ஒரு விபச்சாரியான ஒரு ஸ்திரீ, அவளை கல்லெறிந்து கொல்ல வேணும்னு சொல்லி பரிசேயரும் சதுசேயரும் அங்கே இருந்த பெரியோரும் சிறியோரும் கல்லுகளை கொண்டு வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறார். ஹalleluya அங்க 2 காரியம் நடக்குது. ஒன்று என்ன, பெரியோர் சிறியோர் வருகின்ற வேளையிலே கல்லைத்தான் கொண்டு வருகிறார். 2வது காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து நச்சரித்துக் கொண்டும் இருந்தார்கள். ஹalleluya மோசேயானவன் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வருகின்ற வேளையிலே அந்த ஜனங்கள் அவனை விசனப்படுத்தினார்கள். அந்த விசனத்தினால் அவன் என்ன செய்தான், கன்மலையோடு பேசாதபடி கன்மலை அடித்தான் சொல்லப்படுகிறது. ஆனபடினால் மோசேயும் ஹalleluya அங்கே ஆண்டவர் வாக்களித்த அந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியாமல் இருந்தது. ஹalleluya ஆனபடினா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ரிதன்யாவுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே ஹalleluya பாருங்கள், இந்த சமூகத்தை குறித்து நான் யோசித்து பார்க்கிறேன். ஹalleluya வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். ஹalleluya அங்கே என்னுடைய மாமியார், என்னுடைய தகப்பனாருடைய சகோதரி சொல்லுவார்கள், ஒருவர் ஏதோ ஒன்றை போடாமல் ஒரு திருமணமோ ஃபங்க்ஷனுக்கு போனால் அவர்கள் சொல்லுவார்களாம், இவர்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று. அல்லது போட்டு விட்டு போனால் இது எல்லாம் எங்காலி என்று கேட்பார்கள். இந்த நம்முடைய யாழ்ப்பாண தமிழ்ல சொல்வது, இது எல்லாம் எங்காலி என்று கேட்பார்களாம். ஆனபடினால் பாருங்கள், இன்னும் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஹalleluya அங்கே என்ன, ஒருவன் சமூகம் ஓடில் கேட்டோ, ஒருவன் ஓடில் கேட்டோடு சமூகம் ஓடில் சமூகம் ஓடில் அவர்களோடு தொடர்ந்தோடு. அந்த பழமொழி எனக்கு வடிவா வருதில்லை. ஹalleluya அப்படித்தான் எங்களுடைய சமூகம் இணைக்கப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. ஹalleluya இன்றைக்கு பாருங்கள், இந்த 2025ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து விட்டோம். ஆனால் இன்னும் உலகம் மாற்றப்படவில்லை. அது மட்டுமல்ல, கிறிஸ்தவ உலகம் விசேஷமாக. ஹalleluya பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஒரு பாவியான ஒருவனை ஹalleluya அல்லது ஒருத்தியை நாங்கள் மனம் திரும்ப பண்ணினால் அல்லது அநேக பாவங்களை நாங்கள் மூடுகிறோம். அன்பு திரளான பாவங்களை மூடும் சொல்லி வேதம் சொல்லுறது. இந்த வசனத்தை நான் தேடி தேடி சொல்லவில்லை, ஆவியான என்னுடைய ஆவியில சொல்லுகிறத நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹalleluya ஆனபடி நான் அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு என்பது நம்முடைய கம்யூனிட்டிக்கு மேலானது. அன்பு என்பது நம்முடைய சொசைட்டிக்கு மேலானது. அன்பு என்பது நம்மை குறித்து பேசுகிறவர்களுக்கு மேலானது. ஹalleluya அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாங்களும் அநேக காரியங்களில் தவறுகிறோம். நானும் அநேக காரியங்களில் தவறி இருக்கிறேன். ஹalleluya ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஹalleluya மற்றவர்களுடைய அபிப்பிராயத்தின்படி வாழ பழகுகிறோமே தவிர, எங்களுக்கு ஒன்று தேவன் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு நாங்கள் தவறுகிறோம். ஹalleluya அதாவது மனுஷர் மேல் தன்னுடைய தன்னுடைய நம்பிக்கையை வைத்து, ஹalleluya அவன் வாழுகிறவன் எப்படி இருப்பான் என்றால், ஒரு கராளிய போல ஒரு செடியை போல வாழுவான்னு சொல்லப்படுகிறது. ஹalleluya பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் அங்கே மெலித்தா தீவிலே விறகுகளை கொண்டு போய் நெருப்பிலே போடுகின்ற வழியில ஒரு பாம்பு அவனை வந்து கடித்தது. அப்பொழுது அங்கே கூடியிருந்தவர்கள் என்ன சொன்னார்கள், ஹalleluya இவன் பாவம் செய்தபடியா அந்த பாம்பு கடித்து விட்டது என்று. அதுக்கு பிற்பாடு அவன் பாம்பை உதறி போட்டு போகின்ற வழியில இவன் தேவதூதன் சொல்லப்படுகிறது. ஆனபடி அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உலகம் இப்படி சொல்லும், நாளைக்கு உலகம் அப்படி சொல்லும். உலகத்தை பாருங்கள், அங்கே மனுஷனுக்கும் தேவனுக்கும், நாங்கள் உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஊழியம் என்பது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கடமை. அது மட்டுமல்ல, பிள்ளைகளை தேவன் ஹalleluya ஆண்டவர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அதை சரியான விதத்திலே வளர்த்து போஷித்து பேணி
பாதுகாக்க வேண்டியது பெற்றோர்களாகிய ஒவ்வொருவருக்குரிய கடமையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அது நாங்களாய் உண்டு பண்ணவில்லை, பிள்ளைகளை நாங்கள் உண்டு பண்ணவில்லை. தாவீது சொல்லுகிறான், அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று. ஹல்லேலூயா. யார் உண்டாக்கினது? கருவை உள்ளுக்குள்ள யார் வச்சது? ஹல்லேலூயா. அந்த எலும்புகளை யார் உருவாக்கினது? ஹல்லேலூயா. அது சதியை யார் உருவாக்கினது? அதுக்கு யார் உயிரை கொடுத்தது? எல்லாமே ஆண்டவர் தான். இந்த பிள்ளைகள் ஹல்லேலூயா எங்களுக்கு பிறந்திருந்தாலும் கூட இந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள், ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். ஹல்லேலூயா. சில பேர் பாருங்கள், இங்கே சில பேர்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், தங்களுடைய பிள்ளைகளுடைய குறைவுகளை மறைத்து விடுவார்கள். ஹல்லேலூயா. தங்களோட பிள்ளைகளை பற்றி ஒரு நாள் கூட குறைவா ஜெபிக்கவே மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனா அடுத்த வீட்டு பிள்ளைன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு அங்கே கங்கணம் கட்டிக்கொண்டு வருவார்கள். ஹல்லேலூயா. அந்த பிள்ளை இப்படி செய்தது, இந்த பிள்ளை இப்படி செய்தது. ஆனா அவர்கள் வீட்டிலேயே எத்தனையோ குறைகள் இருக்கும். ஆண்டவரே சொல்லுகிறார், மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்கிறது என்ன? உன் கண்ணில பெரிய உத்திரமே இருக்குது. உத்திரம் என்று சொல்லி சொன்னால் பெரிய ஒரு மரத்துண்டா, மரமா இருக்குதா. ஹல்லேலூயா. ஆனா அடுத்தவனுடைய கண்ணில இருக்கிற சின்ன துரும்ப நீ பார்க்கிறது என்னன்னு சொல்லி வேதம் சொல்லுவது. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் பாருங்கள், இந்த நகோமியை போல, என்னுடைய பேரு நகோமி தான். நகோமியை போல பாருங்கள், ரூத் யார்? அவளுடைய சொந்த மகளா? அன்புக்குரிய அவளுடைய வயிற்றில பெற்ற மகளா? ஹல்லேலூயா. யாரோ பெற்ற மகள். அது மட்டுமல்ல, அவளுடைய மகனுக்கு மனைவியாய் வந்தவள், மகனும் மரித்து போகிறான். இவளுக்கும் அவளுக்கும் எந்தவித அந்த ரிலேஷன்ஷிப்பே முறிந்து விட்டது. மகன் செத்தால் பிறகு இங்க மருமகள். அன்புக்குரிய தேவனுடைய. ஆனா அந்த மருமகள் மேலே அவள் எவ்வளவு வாஞ்சி இருக்கிறாள் யோசிச்சு பாருங்கள். அவள் சொல்லுகிறாள், அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. என் மகளே. அல்லேலூயா. நீதிமொழிகள்லயே ஆண்டவர் ஆகிய தேவன் தேவ ஜனங்களுக்கு என் மகனே என்று கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. இதிலே என் மகளே என்று சொல்லி நகோமி சொல்றாள். நகோமி யார்? ஹல்லேலூயா. அவள் தேவ தூதனா? ஹல்லேலூயா. அவள் ஒரு சாதாரண ஒரு பெண், ஒரு விதவை. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல பாருங்கள், அந்நிய தேசத்துக்கு போனவள். ஹல்லேலூயா. அவளுடைய வாழ்க்கையில அவளுடைய மகன்கள் 2 பேரும் அங்கே ஆண்டவரை அறியாத குடும்பத்திலே திருமணம் செய்து கொண்டார்கள். அது என்ன நடந்ததோ ஏதோ நடந்ததோ எங்களுக்கு தெரியாது. தெரியாத ஒன்றை ஜட்ஜ் பண்ண நாங்கள் கூடாது. ஹல்லேலூயா. நன்றாக நாங்கள் நினைவில வைத்திருக்கொண்டவுடன், நாங்கள் அறியாமல், நாங்கள் கேட்காமல், நாங்கள் விசாரிக்காமல் இருக்கிற ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் நியாயம் சொல்லக்கூடாது. நீங்க கண்ணால பார்த்தீர்களா? ஹல்லேலூயா. மற்றவர்கள் சொல்லுகிற காரியத்தை வைத்து ஒரு பிள்ளைய நியாயம் தீர்ப்பது அது எவ்வளவு பொருந்தும்? ஹல்லேலூயா. இது என்னுடைய ஆத்மார்த்த வேதனையோடு நான் சொல்லுகிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அநேக ஜனங்கள் ஹல்லேலூயா பாருங்கள், அலங்காரமாக உடுத்தி இருப்பார்கள். ஹல்லேலூயா. அலங்காரமாக இனில் என்ற ஃபேஷனபிளா இருப்பார்கள். ஆனா இருதயத்திலே பாருங்கள், அங்கே வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறைகள். ஹல்லேலூயா. இருதயத்தில முழுக்க இருப்பது குப்பை. ஹல்லேலூயா. அவனும் என்ன செய்கிறான், இவன் என்ன செய்கிறான், அவள் என்ன செய்கிறாள், இவள் என்ன செய்கிறாள். இதுதான் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் காரியம். ஆனா நீங்க அவர்களை யோசித்து பார்ப்பீர்களாக இருந்தால், அவருடைய சொந்த வாழ்க்கையில எந்தவித சமாதானம் இருக்காது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இதை பாருங்கள், நான் ஒரு சபையில நான் சொல்ல முடியாது. ஆனால் இந்த இடத்திலே 5 பேர் கேட்டாலும் கூட அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். மற்றவர்கள் மேல் இரக்கமாய் இருக்க வேண்டும். இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கம் பாராட்டப்படும். ஹல்லேலூயா. மற்றவனை குறித்து இரக்கமாய் நாங்கள் இருப்பீர்களாக இருந்தால் அவனுக்கு இரக்கம் வரும். ஹல்லேலூயா. அவனுடைய முதிர் வயதிலே கூட இரக்கம் வரும். அவனுடைய வாழ்க்கையில் எங்கு போகின்றவளிலும் இரக்கம் வரும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், எத்தனையோ பிள்ளைகளை என்னுடைய ஊழியத்திலே நான் தூக்கி விட்டிருக்கிறேன். என்ன, ட்ரக்ஸ்ல இருந்த பிள்ளைகள், எய்ட்ஸ்ல இருந்த பிள்ளை, ஒரு பிள்ளைக்கு எய்ட்ஸ் நோய் இருந்தது. ஹல்லேலூயா. அது எப்படி இருந்ததுன்னு நான் சொல்ல வரல. எய்ட்ஸ் நோய். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தாள். இன்றைக்கு என்னோட அவள் இல்லை. ஏன்னா அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். கிளிக்கு இறக்க முளைத்து விட்டது, பறந்து போய்விட்டது. அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எய்ட்ஸ் நோய் வந்த ஒரு பிள்ளைக்கு ஹல்லேலூயா ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லி எய்ட்ஸ் நோய் மாற்றப்பட்டது. திருமண வாழ்க்கையிலே ஹல்லேலூயா உறவிழந்த பெண் திருமணம் செய்து, ஹல்லேலூயா அடுத்த திருமணம் செய்து, ஹல்லேலூயா. இதை பாருங்க, பரிசேயர் சதுசேயர் பார்க்கிற போல நாங்கள் பார்க்க முடியாது. அன்புக்குரிய தேவனுடைய மனுஷனாய் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் வாழ்வு வேணும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் வாழ்வு கொடுக்கவும் நீங்கள் பரிபூர்ணம் அடையும் வந்தேன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்க, வாழ்வு வேணும், நிம்மதி வேணும், சமாதானம் வேணும். இன்றைக்கு பாருங்கள், அந்த ரிதன்யா நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், ஹல்லேலூயா, தன்னுடைய உயிரையே மரித்து கொண்டாள். இதற்கு யார் பொறுப்பு?
தாய் பொறுப்பா, தகப்பன் பொறுப்பா, மாமனார் பொறுப்பா, மாமியார் பொறுப்பா, கொண்ட கணவன் பொறுப்பா, கம்யூனிட்டி பொறுப்பா, யார் பொறுப்பு? ஹல்லேலூயா. ஆனபடி அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இவள் சொல்லுகிறாள் என்ன, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு, காத்திரு. ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு வார்த்தையை சொல்லி ஜனங்களை ஏற்ற வேணும், தேற்ற வேணும். ஹல்லேலூயா. பாருங்கள், அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே குற்றங்குறை ஏன் சொல்லுகிறார்கள்? அவர்களுக்கு பொறாண்மை. ஹல்லேலூயா. அதுவும் வாலிப பிள்ளைகள் மேல் இவர்கள் குற்றங்குறை சொல்லுகிறார்கள் சொன்னா இவர்களுக்கு பொறாண்மை. நான் அடித்து சொல்வேன் 100 தடவை. ஹல்லேலூயா. ஏனென்றால் தங்களை விட ஹல்லேலூயா இந்த பிள்ளைகள் வளர்ந்துடுவார்களே, இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டுடுவார்களே, இந்த பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட்டுடுவார்களே என்று சொல்லி இவர்கள் பொறாண்மையினார் ஹல்லேலூயா ஆட்களை கூட்டம் சேர்த்து ஹல்லேலூயா ஒருவருக்கு விரோதமாக வருகிறார். ஹல்லேலூயா. சொந்த அஞ்ஞானிய சொல்லுகிறான், ஒருவனுக்கு முன்பாக நீ ஒரு கையை நீட்டினால் ஒரு விரலை நீட்டினால் 4 விரல்கள் உன்னை பார்த்து பேசணும். ஹல்லேலூயா. தன்னைத்தான் பார்க்கிறவன், கண்ணாடியிலே தன்னைத்தான் பார்க்கிறவன். இந்த மிரர்ல அதிகமா வேதத்தை வாசிப்பதே இல்லை. ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்க விருப்பமும் இல்லை. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளுக்கு நான் ஒரு சரியான ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். சின்ன பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த கனடா தேசத்துல லைப்ரரி கிளப்னு ஒன்று வைத்திருக்கிறாள். சின்ன புத்தகங்களை வாசிச்சு கொடுங்கள். நல்ல புத்தகத்தை தெரிந்தெடுத்து வாசிக்க கொடுங்கள். அந்த பிள்ளைகள் பாருங்கள், நல்ல புத்தகத்தை வாசிக்கின்ற வேளையில அடுத்தவனுடைய இருதயத்தின் வேதனை அந்த பிள்ளை வளரும் போது அறியும். ஹல்லேலூயா. வேதத்தையும் படிக்க சொல்லுங்கள், நல்ல புத்தகங்களை வாசிக்க அதில் கற்றுக் கொடுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் இந்த பிள்ளைகளுக்கு என்ன, இந்த மற்றவர்களுடைய இருதயம் அவர்களுக்கு புரியும். அப்படி அவள் சொல்லுகிறாள் பாருங்கள், இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. ஹல்லேலூயா. அன்றைக்கு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன் டிப்ரெஷன் வருகிறது யோசிச்சு பாருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ குடும்பங்களிலே ஏன் டிப்ரெஷன் வருகிறது? ஹல்லேலூயா. அங்கே அவர்களுக்கு யாரும் அனுசரணை இல்லை, உதவி இல்லை. ஹல்லேலூயா. டிப்ரெஷன் பீப்புள் வந்து அன்பைத்தான் தேடுகிறார்கள். ஹல்லேலூயா. அது நானா இருந்தானே நீங்களா இருந்தாலும் ஹல்லேலூயா அவளுடைய பின்னணியை நாங்கள் பார்க்காதபடி அவளுடைய சூழ்நிலையை நாங்கள் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனபடினால் அந்த மனுஷன் ஹல்லேலூயா. இந்த நகோமி பாருங்களேன், இந்த அந்த மனுஷன் என்று சொல்லுகின்ற வேளையிலே அந்த மனுஷன் ஒரு மெச்சூர்ட் பர்சனா இருக்கும். அந்த மனுஷன் இல்லாட்டி அந்த பிள்ளைன்னு சொல்லி போட்டு போயிருப்பாள். ஹல்லேலூயா. அல்லது அந்த பையன், அந்த தம்பி ஏதோ ஒன்று சொல்லிப்பான். அந்த மனுஷன் என்று சொல்லுகிற வேளையில ஒரு மெச்சூர்ட் பர்சன். அதுபடியே நகோமிக்கு போவாசுடைய இருதயம் தெரிந்திருக்கிறது. இவன் தான் சரியான ரூத்துக்கு ஏற்ற கணவன் என்பதை அவள் செட்டியா மட்டிட்டு அதை நிதானித்திருந்திருக்கிறாள். ஹல்லேலூயா. ஆனபடியத்தான் அவள் சொல்கிறாள் அந்த மனுஷன். அதே போல போவாசுன்னு சொல்லுகிறான், நீர் வாலிபர்களுக்கு பின்னாக போகாமல் சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அவருடைய ரூத் வந்து மனுஷனை பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. மனுஷர்களை பார்க்கவில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அவள் வாழ்க்கையைத்தான் தேடினாள், வாழ்க்கையைத்தான் பார்த்தாள். ஹல்லேலூயா. ஆனபடினால் அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். ஹல்லேலூயா. இதோடு நான் இதை முடிக்கிறேன். முடிந்தால் நாளைய தினம் இல்லை, வியாழக்கிழமை ஹல்லேலூயா நான் பின்னேரம் சாயங்காலம் நித்திய வெளிச்சத்திலே இந்த தலைப்பிலே இன்னும் நான் பேசுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை பெரியது. இந்த வேளையிலே கூட நாங்கள் செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வனுடைய தெய்வமே, இந்த நாளிலும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். உம்முடைய இரக்கமும் சமாதானம் ரட்சிப்பும் கிருபையும் வரும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலே குமாரி ஜெபியுங்கள், ஜெபித்து முடியுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. ஜெபியுங்க குமாரி. ஓகே ஓகே ஓகே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பான தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீ நல்லவர், வல்லவர். ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாச்சுகிற தேவன், எங்களை காண்கிற தேவன், எங்களை காக்கிற தேவன், எங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற தேவன். ஆண்டவரே, இன்றைய நாளில் ஆண்டவரே, நாங்கள் சத்தியவேத திருச்சபையாக நகோமி இமானுவேல் சங்கமன் ரேடியோ சகோதரன் லெஸ்லி கூடாக நாங்கள் இணைந்திருந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறோம், உம்மை துதித்திருக்கிறோம், உம்மை ஆராதித்திருக்கிறோம். ஆண்டவர், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஊழியக்காரரையும் ஊழியக்கார குடும்பம், பிள்ளைகள், பேர பிள்ளைகளாய் ஆண்டவரே, சகோதரன் லெஸ்லி குடும்பத்தையும் அவர்கள் செய்கிற ஊழியங்களையும் நீர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களால் கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரங்களைப் போல நீங்க பெருக பண்ணுறது. இன்றைய நாள்ல நாங்கள் கேட்கப்பட்ட வார்த்தை ரூத்து 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை மிகவும் அருமையான முறையில் மிகவும்
மிகவும் ஆழமான சத்தியத்தை ஆண்டவர் எங்களுக்கு சாட்சிகளோடும் உதாரணங்களோடும் ஊழியக்காரை கூடாக எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் அநேகரை சென்றடையவும் 30, 60, 100ஆக இழுந்து பலன் கொடுக்க இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிதான வெளிச்சத்தை காண நீங்க உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, இன்றைய நாள்ல நாங்கள் விபச்சார ஸ்திரியை பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடி ஆண்டவர் எங்கள் சிந்தனைகள் மண்டலங்கள்ல ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களை ஆதாயப்படுத்தவும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையோடு சேர்ந்து நடக்கவும் ஆண்டவரே, தேவனுடைய அன்பு எங்கள்ல ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதே போல நாங்கள் மற்றவர்கள்ல அன்பா இருக்க நீங்க உதவி செய்யற தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, தேவனுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டது போல எல்லோரும் பரலோக சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்படும் போது ஆண்டவரே பரலோகம் களி கூறுவது போல ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே ஒவ்வொருவற்ற சிறையிருப்புகள் மாற்றப்பட நீங்க உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, தேவன் எங்களை அதிசயமாக உருவாக்கி இருக்கிறார். அதே போல அவர் எங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கத்தை தந்திருக்கிறார். ஆண்டவரே, சமாதானத்தை தந்திருக்கிறார். தன்னுடைய சமாதானத்தையே எங்களுக்கு வைத்து போயிருக்கிற தேவனுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் நகோமியை போல ஆண்டவரே பொறுத்திருக்கிறவர்களாக இருக்கவும் இருதயத்தை ஆண்டவரே தேவனுடைய இருதயமாக எங்கள் இருதயத்தை நீங்கள் மாற்றுவதற்காய் நன்றி. நாங்கள் யாரையும் நியாயம் தீர்க்காதபடி எமது இருதயம் ஆண்டவரை கபடி இல்லாம இருக்க வேண்டும். அப்போதுதான் ஆண்டவரை உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய இதயத்துல பதியும். அதே போல மற்றவர்களுக்காக நாங்க ஜெபிக்க முடியும். தேவனுடைய சமாதானம் இரக்கம் எங்கள் இருதயத்தில் இருக்கிறது. தேவன் எங்களுக்கு வாழ்வு தரவும் பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறார். அதே போல திருடன் ஆண்டவரே திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார், வேறொன்றுக்கும் வரமாட்டார். அதே போல ஆண்டவர் ஏசப்பா எங்களுக்காக பரிபூரணப்பட்டிருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய பரிபூரணத்தினால் நாங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சத்திய வேத திருச்சபையில மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆண்டவரே, அநேக வாலிப பிள்ளைகள் எங்களுடைய சபைக்கு வருகிறதையும் குழந்தைகள், தாய்மார்கள், முதியோர்கள், வயோதிபர்கள் வருகிறார்கள். ஒவ்வொரு கதிரைகளும் இயேசுவின் ரத்தத்தினால் நிறைந்து ஆண்டவரே ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்கிறோம். எங்களோட சபைக்கு வேண்டிய காணிக்கைகள், தசோபாகங்களை நீங்க பன்மடங்காய் அதிகரிக்க செய்து சபையின் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கள் நிறைவாக்குறது. ஆண்டவரே, சபையின் ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிக்கிறீங்க. இன்றைய நாள்ல நடைபெற போற வேத படிப்பு மேசி கூடாக ஆண்டவரே வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே அந்த அநேகரை அந்த வேத படிப்பில கலந்து கொள்ள நீங்க உதவி செய்கிற தேவன். சபையினால் நடத்தப்படுகிற இங்கிலீஷ் தமிழ் ஆராதனைகளையும் ஆண்டவரே வெள்ளிக்கிழமை விழிப்பிரவு, சனிக்கிழமை பாஸ்டிங் பிரேயர், இந்த சூம் மீட்டிங்கு கூடாக நாளாந்தம் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் ஊழியக்காரி கூடாக நாங்க கற்று வருகிறோம். இந்த ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, சத்தியவேத திருச்சபையை ஆசீர்வதிக்கிறீங்க. எபினேசர் சர்ச்சை ஆசீர்வதிக்கிற தேவன். குளோபல் சர்ச்சை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. இந்த கனடா தேசம், இலங்கை, இந்தியா, இஸ்ரேல், ஈரான், ஆண்டவரே அமெரிக்கா தேசங்களை ஆண்டவரே நீங்கள் உண்டாக்கின ஒவ்வொரு தேசங்களுக்காக நாங்கள் வருகிறோம். ஒவ்வொரு தேசத்தையும் ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தையும் இயேசுவின் நாமத்தினாலேயும் அந்த இடத்திலே உம்முடைய ரட்சிப்பு உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படாதபடி ஆண்டவரே சமாதானத்தை நாங்கள் கட்டளையிடுகிறோம். உம்முடைய சமாதானத்தையே எங்களுக்கு வைத்து போயிருக்கிறீர். அந்த தேசங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விக்கிர வணக்கங்கள், மனித வணக்கங்கள், பாவ பழக்க வழக்கங்கள், குடிவரி, போதை வசதியில இருக்கிற பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்குற தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. நான் கர்த்தரை முன்பாக வைத்திருப்பதால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் போது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளும் சத்தியவேத திருச்சபைக்கு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒருவரும் வீட்டில் இருக்காதபடி உம்முடைய ஆலயத்தை ஆண்டவரே நாங்கள் நித்தமும் தேடும் போது எங்களுக்கு மிகுந்த சமாதானம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யறதுக்காய் நன்றி. எங்களுடைய சபையை ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. முற்றிலும் என்னை தாழ்த்தி எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபங்கேற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. மீண்டுமா ஒவ்வொரு பிள்ளைகளை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தினால் ஆமேன். ஆமேன் பிரதர். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் ஜெபித்து தேவ செய்தி எடுத்து வந்த உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இணைந்த ஊழியர்கள் சகோதரி ரஞ்சினி, சகோதரி பாலகுமாரி மற்றும் இணைந்த ஒருவரையும் தொகுத்து வழங்கி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக வியாழக்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you all. Amen. ஆமேன். God bless you. God bless you. ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை சத்தியவேத திருச்சபை